10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தி இந்திய அணிக்கு பதில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் புள்ளி பட்டியலேயே ஆஸ்திரேலிய அணி ஒரே மேட்ச்சில் மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த விசேஷத்திலே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணி மோசமாக தோற்றுருக்காங்க. இந்த மேட்ச்சில் எதனால் இந்தியா தோற்றாங்க, இந்த போட்டியில் நடந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிற இந்த மேட்சோடைய ஹைலைட் பிரிவு தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டாஸை வெற்றி பெற்ற ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆனாங்க. ஆனால் இந்தியாவுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. எஸ்ஐ ஜெய்ஸ்வால் ஸ்டார்க் வீச்சு முதல் பாலே டெக் அவுட்டில் வெளியேற பின்னர் உள்ள வந்த சுபம் கில் 51 பாலுக்கு 31 ரன்லையும் ராகுல் 31 ரன்லையும் அவுட் ஆனாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கோலி 7 ரன்லையும் ரோஹித் 3 ரன்லையும் வெளியேற ரிஷப் பண்ட் 21 ரன்லையும் நிதிஷ் ரெட்டி அதிகபட்சமாக 47 ரன் அடிச்சு வெளியேறினாங்க. இதனால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 44.11 முடியல 10 விக்கெட்டில் பேருக்கு 180 ரன்கள் மட்டுமே அடிச்சிருந்தாங்க. எதிரே பந்துச்சு தரப்பில் ஸ்டார்க் 6 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணாங்க. ஸோ இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் மோசமாக பேட்டிங் விளாண்டது இந்த தோல்விக்கு முக்கிய காரணம். பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியோடைய தொடக்கம் மோசமாக தான் இருந்துச்சு. உஸ்மான் கவாஜா 13 ரன்ல வெளியேற ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் முதல் நாள் முடிவில் 86 ரன் அடிச்சிருந்தாங்க, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஸோ இரண்டாவது நாளில் நாத்தன் 109 பாலுக்கு 39 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலில் வெளியேறினார். லெபுசானே 64 ரனில் வெளியேற ஸ்மித் 2 ரனில் வெளியேறினாங்க. ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் மட்டும் அடித்து பரிதாப நிலையில் இருந்தாங்க. அப்போதைக்கு உள்ள வந்த ட்ரெவிஸ் ஹெட் ஆட்டத்தையே மாற்றிட்டார். அவர் டெஸ்ட்டில் ஓடியை போல விளையாண்டு இந்திய அணி பவுலர்களை சதற விட்டார். அவர் இந்த மேட்ச்சில் 141 பாலுக்கு 140 ரன் 17 பவுண்டரி 4 சிக்ஸ் அடித்து சிராஜ் போட்ட பாலை போல்ட் ஆகிட்டு வெளியேறினார். அதற்கப்புறம் வந்த வீரர்கள் யாருமே பொறுப்போட விளையாடலை. இதனால் ஆஸ்திரேலிய அணி அவங்களுடைய முதல் இன்னிங்ஸில் 87.3 ஓவர் முடிவில் 10 விக்கெட் பேருக்கு 337 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்திய அணிக்கு ஒரு 160 ரன் கிட்ட டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாங்க ஆஸ்திரேலியா வீரர்கள். இதில் இந்திய அணி ட்ரெவிஸ் ஹெட்டுக்கு நிறைய கேட்சை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்திய அணிக்கு லக்கும் பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸில் இல்லை. ஏன்னா கேஎல் ராகுல் விராட் கோலியெல்லாம் ஒரு சில தவறான பாலுக்கு அவுட் ஆகிருப்பாங்க. அது அவுட் இல்லையானே முதல் மேட்ச்சில் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அம்பையர் அவுட் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இங்கே ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு நடக்கும்போது அம்பையர் அவுட் கொடுக்காதது சர்ச்சையான விஷயமா பார்க்கப்பட்டது. அதனாலேயும் ட்ரெவிஸ் ஹெட் சதம் அடித்து சம்பவம் பண்ணார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்திய அணி பந்துவீச்சு தரப்பில் பும்ரா 4 விக்கெட்டும் சிராஜ் 4 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணாங்க. ஸோ பின்னர் கிளம்பிறங்கிய இந்திய அணி ஆஸ்திரேலியா செட் பண்ண 160 ரன்னையும் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு தனியாக ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை செட் பண்ணணும் அப்படின்னு நோக்கி கிளம்பிறங்கினாங்க. ஆனால் இந்தியோடைய பேட்டிங் மோசமாக இருந்துச்சு. கேஎல் ராகுல் 7 ரன்லையும் எஸ்ஐ ஜெய்ஸ்வால் 24 ரன்லையும் வெளியேறினாங்க. சுபம் கில் 28 ரன்லையும் விராட் கோலி 11 ரன்லையும் வெளியேற கேப்டன் ரோஹித் சர்மா 5 பாலுக்கு 6 ரன் அடித்து வெளியேறினாங்க. ஸோ இரண்டாவது நாள் முடிவில் நிதிஷ் ரெட்டி மற்றும் ரிஷப் பண்ட் பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்திய அணி கையில் வெறும் 4 விக்கெட் இருந்துச்சு. 120 ரனுக்கு கம்மியாக தான் இரண்டாவது நாள் முடிவில் அடிச்சிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மூன்றாவது நாள் இந்திய அணியை சேர்ந்த ரிஷப் பண்ட் 31 பாலுக்கு 28 ரன் அடிச்சிருக்கும் போது ஸ்டார்க் வீசிய பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அஸ்வின் 14 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும் போது கம்மின்ஸ் வீசிய பாலில் வெளியேற ஹர்ஷத் ராணா ட்ரெக் அவுட்டில் வெளியேறினாங்க. அதிரடியாக விளையாண்ட நிதிஷ் ரெட்டி 47 பாலுக்கு 42 ரன் அடிச்சிருக்கும் போது கம்மிங்ஸ் போட்ட பாலை வெளியேற இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 36.5 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பேருக்கு 175 ரன் அடித்ததுனால எதிரணிக்கு வெறும் 18 ரன் டார்கெட்டாக வச்சாங்க. அதை 3 ஓவர்லேயே எதிரணி அடித்து முடிச்சதுனால ஆஸ்திரேலிய அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபரமாக வெற்றி பெற்றாங்க. இந்த மேட்ச்சில் இந்திய அணி மோசமாக தோக்க இந்தியனுடைய மோசமான பேட்டிங் தான் காரணம். அதுலேயும் இந்திய அணியை சேர்ந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி, எஸ்ஐ ஜெய்ஸ்வால், சுபம் கில் போன்ற வீரர்கள், கேஎல் ராகுல் போன்ற வீரர்கள் பொறுப்போட ஒரு பெரிய நாக்கு விளையாடாமல் போனது இந்திய அணி தோல்விக்கு முக்கிய காரணம். அதே போல் ட்ரெவிஸ் ஹெட் விக்கெட் எடுக்க முடியாமல் இந்திய வீரர்கள் தடுமாறினதும் இந்த தோல்விக்கு முக்கிய காரணம். இந்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்கனால 1-1 இந்த டெஸ்ட் மேட்ச் தற்போது சம நிலையில் இருக்குது. இந்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்கனால தற்போது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் புள்ளி பட்டியலில் முதலிடத்துக்கு போயிருக்காங்க. இரண்டாவது இடத்துல சவுத் ஆஃப்ரிக்காவும், இந்திய அணி தோற்றதுனால 3வது இடத்துக்கு பின்னோக்கி வந்திருக்காங்க.